2025ஆம் ஆண்டுக்கான மகளிர் ஐபிஎல் தொடரை மும்பை இந்தியன்ஸ் அணி வென்று கோப்பையை கைப்பற்றியது. 3வது ஆண்டாக நடந்த மகளிர் ஐபிஎல் தொடரில் 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியும் கோப்பையை கோட்டை விட்டது டெல்லி அணி. மகளிர் ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி மும்பை மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதின. புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு நேரடியாக முன்னேறியிருந்தது. 3வது முறையாக இதுபோல புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை படைத்திருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர். ஆனால் கடந்த 2 முறையைப் போலவே இந்த முறையும் இறுதிப் போட்டியில் டெல்லி அணி தோல்வியடைந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரை நடந்த 3 மகளிர் ஐபிஎல் போட்டிகளில் தனது 2வது வெற்றியை பதிவு செய்தது. இந்த இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்கள் எடுத்தது. இந்த அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 44 பந்துகளில் 66 ரன்கள் சேர்த்தார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்தது. அது அந்த அணிக்கு பின்னடைவாக அமைந்தது. 83 ரன்களுக்கு 6 விக்கெட்களை இழந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கடைசி 5 ஓவர்களில் 52 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் இருந்தது. கடைசி ஓவரில் 1 விக்கெட் மட்டுமே கையில் இருந்த நிலையில் 14 ரன்கள் எடுத்தால் கோப்பையை கைப்பற்றலாம் என்ற நிலையில் டெல்லி இருந்தது. ஆனால் அப்போது அந்த அணியால் 5 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதை அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி 2வது முறையாக மகளிர் ஐபிஎல் கோப்பையை வென்றது. மும்பை அணிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.